இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எல்லாம் முடிஞ்சதா? முடிய போகுதுப்பா. மாமா வந்துட்டீங்களா? எப்போ அங்க பொருள்லாம் வச்சிருக்கோம்ல, ஆமா, அங்க மாமாவுக்கு ஒரு மஞ்ச பையில வேட்டிய சட்டையை எடுத்து வச்சிருக்கேன். அத போய் எடுத்து வாப்பா. போயிட்டு வாப்பா. கனி இங்க வாட்டு. ஏல அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். முதல்ல நீ சாப்பிட்டியா? 7 மாசத்துக்கு மேல ஆச்சு. பட்னி எல்லாம் கிடக்கூடாது. ஆமா ஐயா சாமி, உங்க வீட்டுக்காரிய நாங்க பட்னி எல்லாம் போட மாட்டோம். நல்ல வயிறார சாப்பாடு போட்டுதான் வண்டியில இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். போதுமா? சரி. அண்ணா மைனியும் சாப்பிட்டாங்க, என் வீட்டுக்காரையும் சாப்பிட்டாங்க. நான் கவனமா தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணா அவனை தயவு செஞ்சு வாய் மூட சொல்லு, இல்லனா கோவில்னு கூட பார்க்க மாட்டேன். என்னத்தையாவது செஞ்சுட போறேன். டேய் சிவபாலா, நீயாவது சண்டை போடாம இரேன் கொஞ்சம். இல்ல டாக்டர், சாமி கும்பிட வந்ததே நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும்ட்டு தான். வந்த இடத்துல தேவையில்லாம அம்மையும் தம்பியையும் உரண்ட இழுக்காம இருக்க சொல்லு. வளர்ந்தவனே இல்ல ஒன்னையும் இங்க வர வச்சிட்டாளுவலா, விளங்கின மாதிரி நீ. போ சும்மா இருப்பா. கோலசாமி கும்பிடு, எல்லாரும் இருக்க வேணாமா? உங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் புருஷனோட சேர்ந்துதான் சாங்கியத்தை நிறைவேற்றணும். ஈசக்கியும் வீராவும் புருஷனோட வந்திருக்காளுங்க. பாவம் ரத்னாதான் ஒத்தையில வந்து நின்னுகிட்டு சாமிய வேண்டிக்கிட்டு மாவிளக்கு ஏத்த வந்திருக்கிறா. என்ன செய்யறது, எல்லாம் அவ தலையெழுத்து. பாவம். இல்ல பெரியாத்தா, நீ கூட தான் புருஷன் இல்லாம வந்து ஒத்தையில நிக்க. அதுக்காக என்ன உன்ன என்ன ஒதுக்கி வச்சுட்டுமா? தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இல்லாம வாயை மூட்டுறீ, இல்ல கிளம்பு. என்னல இது இருக்கிறத சொன்னேன், இது ஒரு தப்பா? எதுக்கு இவங்க எல்லாம் இழுத்துட்டு வந்து என் உயிர் எடுக்கிறீங்களே தெரியல. நிம்மதியா சாமி கும்பிட கூட விட மாட்டீங்களா? எல்லா இடத்தையும் இதை கூட்டு வந்து. ஐயா இப்ப என்ன இங்க சாமி கும்பிட வந்தோமா இல்ல சண்டை போட வந்தோமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தா, ஆக வேண்டிய வேலையை பாப்போம். செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய கிடக்கு. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, பிள்ளைங்க சட்டு புட்டுன்னு செய்யட்டும்.